பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரம்பரிய சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாப்பிளை சம்பா கார கொழுக்கட்டை. மாப்பிளை சம்பா கார கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாப்பிளை சம்பா அரிசி, துவரம் பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி துருவல், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, உப்பு, எண்ணெய், தேங்காய் துருவல். மாப்பிளை சம்பா கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மாப்பிளை சம்பா அரிசியை மிக்சியில் போட்டு நொய் மாதிரி அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உப்புமா மாதிரி கலரிட்டு அதுக்கப்புறம் தான் ஆவியில் வேக வைக்க போகிறோம். மாப்பிளை சம்பா அரிசி, இந்த துவரம் பருப்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு அரிசி போட்டுக்கலாம். இந்த மாப்பிளை சம்பா அரிசி பாரம்பரிய அரிசியில் ஒரு வகை தான் மாப்பிளை சம்பா அரிசி. ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கொரன்னு அரைச்சிக்கலாம். உப்புமாக்கெலாம் நம்ம அரிசி அரைப்போம் இல்லைங்களா, அப்போ நம்ம நார்மலாக அரைக்கக்கூடாது. ஆப்போசிட் சைடு இந்த பல்ஸ் மோடில் அரைங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது 2 மரச்செக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எது வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலையை கிள்ளி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். எப்போவுமே கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கோம். சேர்த்துட்டு அது கூட பொடியாக துருவின இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. துருவி சேருங்க இஞ்சை. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, காரம் அதிகமாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம். மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம அளந்துக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வைக்கணும். 3/4 கப்பு இருக்குது. 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இது 3/4 கப்பு இருக்குது. அப்போ 2.5 கப்பு ஊற்றினா சரியாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 3/4 வதங்கினா போதும். வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் புதினா, அந்த வாசனைக்காக புதினா இதையும் சேர்த்துக்கலாம். புதினாவையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூட 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கொதிச்ச பிறகு நம்ம அரைச்ச இந்த அரிசியை சேர்த்து நம்ம கிளற போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கொட்டுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். கொட்டிக்கிட்டே கலரணும். இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே கலருங்க. இது வேகணும். வெந்தால் தான் கட்டியாகும். வேக வைக்கணும். இது கூட நீங்கள் சீரகம் எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் சரி. இப்போ போட்டோம்னா நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மாப்பிளை சம்பா அரிசி ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது இது உடல் பலத்தையும் ஆண்மை பலத்தையும் அதிகமாக கொடுக்கும். இது அந்த காலத்தில் கல்யாணம் ஆனால் மாப்பிள்ளைங்களுக்கு இந்த அரிசியில் தான் பலகாரம் செஞ்சு தருவாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம்.
அது இல்லாமல் இது வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும். இதில் வந்து உப்பு சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த அரிசி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியெல்லாம் நீங்கள் தேடி இப்போல்லாம் ஈஸியாக கிடைக்குது. முன்னாடி தான் கிடைக்காம இருந்தது. இந்த மாதிரி அரிசிங்கெல்லாம் இந்த ஆர்கானிக் ஷாப்லலாம் ஈஸியாகவே கிடைக்குது. நீங்கள் இதெல்லாம் வாங்கி அடிக்கடி அது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. தீயை கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஏன்னா அரிசியும் அந்த பருப்பும் வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெந்துட்டுருக்கோம், பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வேக வச்சுக்கோங்க. நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டிருக்கோம், பாரம்பரிய அரிசி. எல்லா அரிசியுமே வேக லேட் ஆகும். அதனால தான் தண்ணி அளவும் நம்ம அதிகமாக வச்சோம். ஒன்றுக்கு சாதாரணமாக சாதா அரிசினா 2 கப்பு வைக்கணும். நம்ம பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசின்றதுனால 3 கப்பு வச்சுருக்கோம். இது வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் நல்லா 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து கலரிக்கணும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம வேக வச்ச அந்த எல்லாமே சேர்ந்து நல்லா ஆறி இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் ஆவியில் வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு இது தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நான் வாழை இலை போட்டிருக்கேன். வாழை இலை வந்து உடம்புக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாழை இலையில் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இதில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம், ஏற்கனவே வெந்துருச்சு இல்லைங்களா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். வெந்த பிறகு பார்க்கலாம். வெந்துருச்சு. ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்பவே சத்தான பாரம்பரிய அரிசியில் செஞ்ச மாப்பிள்ளை சம்பா கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.